இது சாதாரண மாம்பழம் இல்லங்க, கொத்து கொத்தாக மரத்தில் விளையும் தங்க பழங்கள். மார்க்கெட்டிங் யுக்தினா அது இதுதான்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்க. இந்த மாம்பழம் ஜப்பான்ல மட்டும்தான் விளையும் அப்படின்னு சொல்லப்படுது. மியாசாக்கி மாம்பழங்கள் இந்தியால சில இடங்கள்லயுமே கிடைக்குதாமா. உலகத்துல அதிகமா விளைய இருக்கக்கூடிய மாம்பழங்கள்ல இதுவும் ஒரு மாம்பழம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒவ்வொன்றுமே பல ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுதாமா. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இது எல்லாமே தங்க பழம் மாதிரி பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல ஒவ்வொரு மாம்பழமே அவ்வளவு சுவை மிகுந்ததா இருந்திருக்காமா. அண்ட் அந்த மாம்பழங்களை தலா 10,000 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சதா கூறப்படுது. கூடவே சமீபத்துல நடந்த விவசாய கண்காட்சியிலுமே இந்த மாம்பழத்தை வச்சிருக்காங்களாமா. அண்ட் இது தொடர்ந்து இந்த மாம்பழங்கள் ரொம்பவும் விலை உயர்ந்த மாம்பழங்களா இருக்கிறதோட நல்ல சுவை இருக்கக்கூடிய மாம்பழங்களாவும் கருதப்படுதாமா. பொதுவா இந்த மாதிரியான மாம்பழங்களை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதோடைய விலை இன்னுமே அதிகமாகும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி மியாசாக்கி மாம்பழங்கள் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹான் ஃபாலோ பண்ணிக்கோங்க.